सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। लक्ष्मी गणपति गुरुवायूरप्पन स्वामी ஆலயம். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பேசாம இருங்க. ஒரு கும்பாபிஷேகத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் என்ற ஒரு நிகழ்வாக இந்த மகா கும்பாபிஷேகம் என்பது 3வது கும்பாபிஷேகமாக நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யக்கூடியதானது இந்த மகா கும்பாபிஷேகம். அந்த மகா கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட வருடங்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்து குறிஞ்சி மலர்னு ஒரு பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குமா. அந்த பூவை எடுத்து குறிஞ்சி ஆண்டவர்னு அந்த முருகனுக்கு சாத்தி வழிபடுகின்றார்கள் அந்த அந்த பக்கத்துல வசிக்கக்கூடியவர்கள்லாம். அப்படி 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அந்த குறிஞ்சி மலர் எப்படி ஒரு வரையறுக்கப்பட்ட வருடங்களாக அமைகின்றதோ அதுபடியே நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய ஜாதக கட்டங்கள் பார்த்தீங்கன்னா 12 கட்டங்கள் தான் இருக்கும். 12 ராசிகள் 12 லக்னங்கள் நமக்கு கொடுத்துருக்கா. அதுல குரு பகவான் வந்து ஒரு முறை ஃபுல்லா பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாருன்னா 12 வருஷம் ஆகும். அப்ப குரு பகவான் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த ஆலயங்கள் ஒரு மீண்டும் கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு நம்மளுடைய ஆகம மரபு கூறுகின்றன. அந்த சுவாமிக்கு கீழே சாத்தப்பட்டுள்ள அந்த மருந்து என்பது 12 வருஷங்களுக்கு மட்டும் தன்னுடைய சக்தியை வீரியமாக கொண்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும். அப்பேற்பட்ட அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடியதான மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் லட்சுமி கணபதி சுவாமி ஆலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக சிறந்த லக்னத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகம் பூச நட்சத்திரமும் சோமவாரமும் கூடிய நாளாக அமைந்துள்ளது. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு அதிதேவதையை சொல்லுவா. புஷ்ய நட்சத்திராதிபதியே ப்ரஹஸ்பதயே நமஹ அப்படின்னு குருவோட நட்சத்திரம். குரு வந்து அதிதேவதையாக என்பதாக கூறப்படுகின்றது பூச நட்சத்திரம். அதனாலதான் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சிறந்த ஆராதனை பண்றது மரபாக வந்தது. அதோட நேற்றைய தினம் ராம நவமியாகவும் அமைந்தது. அப்பேற்பட்ட இந்த நல்ல மகா கும்பாபிஷேகம் ஒன்று சற்று நேரத்தில் யாகசாலையிலே சிவாச்சாரியர்கள் எல்லாம் அக்னி காரியங்கள் துவங்கப்பட்டு 4வது கால ஹோமங்கள் செய்விக்க இருக்கின்றார்கள். இந்த 4வது காலத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இது வந்து பூர்த்தியான காலம். அதாவது ரெட்டப்படையில காலங்கள்லாம் பண்ணலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 கூட பண்ற 16 காலங்கள் பண்ற கும்பாபிஷேகம் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து 4 காலங்கள் பூஜை ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலத்துல இப்ப ஆச்சாரியர்கள் வந்து இந்த ஸ்பரிசாகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை செய்விக்க இருக்கின்றார்கள். ஸ்பரிசம் அப்படின்னா தொடுதல் அப்படின்னு அர்த்தம். ஆகுதி அப்படின்னா யாகத்துல கொடுக்கக்கூடியதுக்கு ஆகுதின்னு பேர். அதாவது அங்க இருக்கிற சுவாமிய பிம்பத்தை வந்து நம்ம உடம்பு மாதிரி எல்லாமே சக்தி பெற செய்யக்கூடியது இந்த ஸ்பரிசாகுதி என்று கூறுகின்றது சிவாகம நூல்கள் எல்லாம். இப்ப வந்து நமக்கு உடம்புல வந்து உயிர் இருக்கு அப்படின்னா உயிர் தான் முக்கியம். உயிர் இருக்கு அப்படின்னா உயிர் மட்டும் இருந்தா போராது, எல்லாமே செயல்படணும் இல்லையா? கை கால்லாம் அசையணும், ஹார்ட்னா வேலை செய்யணும், மனசுன்னா நினைக்கணும், காதுன்னா கேட்கணும், கண்ணுன்னா பார்க்கணும், வாயின்னா பேசணும். எல்லாம் இருந்தா தானே அந்த உயிர் இருப்பதற்கு அர்த்தம். அப்படி எல்லாமே அதுல பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா அந்த பிம்பத்துல இந்த ஆகுதிகளை வந்து 36 தத்துவங்களாக சொல்லி இருக்கின்றார்கள். அதுல வந்து 3 பாகங்களாக அதை பிரிச்சு ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று 3 தத்துவங்கள் சொல்லி 3 முறை இந்த ஹோமங்கள் பண்ணி அந்த ஆச்சாரியர்கள் சிறுவத்தை கையில் எடுத்துட்டு அந்த ஹோமமண்ண மிகுதி நெய்யை எடுத்துட்டு போய் அங்க சுவாமி கிட்ட முதல்ல ஆத்ம பாகம் அப்படிங்கிறது வந்து நாபியில விடுவா. நாபி அதாவது நம்ம குழந்தை பிறந்த போது புண்ணியாஜன தண்ணிக்கு பார்த்தேன்னா இடுப்புல ஒரு கயிறு கட்டுவா, அரணாகுடி அப்படின்னு பேர் அதுக்கு. அதுல வந்து ஒரு நாய் காசெல்லாம் வச்சு கட்டுவா, ஒரு தாயத்தை வச்சு கட்டுவா, இடுப்புல கட்டுறது. அதுக்கப்புறம் கழுத்துல ஒரு கருகமணி போடுவா. 2 வந்து தத்துவத்தை பிரிக்கக்கூடிய இடமாக நம்ம பெரியோர்கள் அதை பண்ணியிருக்காங்க.
அதாவது அந்த நாபியில கட்டும் பொழுது ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது காலிலிருந்து நாபி வரையில ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவத்திற்கு அதிபதியாக பிரம்மாவும் கிரியாசக்தியும் விளங்குகின்றார்கள். அதுபோல நாபியிலிருந்து கண்டம் வரையில வித்யா தத்துவம் அப்படின்னு பேரு. அந்த வித்யா தத்துவத்திற்கு விஷ்ணுவும் ஞான சக்தியும் அதிபதியாக விளங்குகின்றார்கள். அந்த கண்டத்துக்கு மேல சிரசு வரையில சிவதத்துவம் அப்படின்னு பேரு. அதுக்கு சிவனும் இச்சாசக்தியும் வழங்குகின்றதாக கூறப்படுகின்றது சிவாகம நூல்கள்ல. அப்படி இந்த 3 பாகங்களாக இந்த 36 தத்துவத்தை பிரிச்சு அதுக்கு மூர்த்தீஸ்வரர்கள். அப்படி இப்ப விநாயகர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 8 மூர்த்தியா இருக்காராம். அந்த 8 மூர்த்தி யாராரு அப்படின்னா பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், எஜமானன். இந்த 8 சக்திகளும் அதுதான் ஸ்வாமூர்த்தி அப்படின்னு சொல்றோம். ஸ்வாமூர்த்தினா கிழக்குல இருக்கக்கூடிய இந்திரனுடைய மூர்த்தி, இந்திர ஸ்வரூபம். வன்னி மூர்த்தி அக்னி, எஜமான மூர்த்தி யமன். யமன் தான் நமக்கெல்லாம் எஜமானன். எத்தனை நாள் இந்த பூலோகத்தில் இருக்கணுமோ அத்தனை நாள் இருந்துட்டு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா போயிடணும். அவர்தான் நமக்கு எஜமானன். அர்க்கமூர்த்தி அப்படிங்கிறவர் சூரியன். ஜலமூர்த்தி அப்படிங்கிறவர் தீர்த்தம். வாயுமூர்த்தி அப்படிங்கிறவர் வாயுமூர்த்தி காற்றின் சொரூபம் வாயுமூர்த்தி. வடக்குல இருக்கக்கூடிய சந்திரன் தான் இந்து மூர்த்தி அப்படின்னு சொல்றான். சந்திரன் மகாலட்சுமியினுடைய சகோதரரா. நம்ம அட்டோத்திரம் படிக்கும் போது லட்சுமி சகோதர லட்சுமி அட்டோத்திரம் பண்ணும்போது சொல்லுவா சந்திர சகோதரி நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி வரும். அப்படி அந்த லட்சுமியினுடைய கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர் வடக்குல உள்ள குபேரன். ஈசான மூர்த்தி ஆகாசமூர்த்திங்கிறவர் ஈசானத்துல இருக்கார். அதனாலதான் நம்ம ஈசானத்தை ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பூமி பூஜை பண்ணும்போது ஈசான மூலையில தான் முதல்ல கல்ல வச்சு ஆரம்பிப்போம். ஆதி எஷ்டிகா ஸ்தாபனம் அப்படின்னு. எப்படி இந்த 8 மூர்த்திக்கும் அந்தந்த விநாயகருக்குன்னா இந்த மூர்த்தி, முருகனுக்குன்னா இந்த மூர்த்தி, குருவாயூரப்ப சுவாமி, இந்த 3 சாமிக்கு மட்டும்தான் இந்த மூர்த்தீஸ்வரர்கள் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவத்தில் உள்ள தேவதைகளாக. மற்ற ஆஞ்சநேயர் நவகிரகங்கள்லாம் பக்தர்களுடைய கணக்கு. ராம பக்தர் தானே ஆஞ்சநேயர். அதனால அவளுக்கெல்லாம் கிடையாது. இந்த 3 சுவாமிக்கும் லட்சுமி கணபதி, குருவாயூரப்ப சுவாமி, முருகன் 3 பேருக்கும் தர்ப கயிறு போட்டிருக்கா. இந்த குண்டம், குண்டத்திலிருந்து கலசம், கலசத்திலிருந்து பிம்பம், இந்த 3த்துக்கும் தர்பையிலையும் பட்டு நூல் கயிறுலையும் கனெக்ஷன் கொடுத்துருக்கா. நீங்க பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா நம்ம அம்மாவனுடைய வயிற்றுல நம்ம இருக்கும் பொழுது தொப்புள் கொடி வழியாகத்தான் நம்மளுடைய எல்லா சக்திகளும் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் முதல்ல அம்மாவை வணங்கணும்னு சொல்றது வேதங்கள். மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா அப்படின்னா முதல்ல அம்மா. அம்மா தான் நமக்கு எல்லா சக்திகளையும் கொடுக்கிறவள் அம்மா தான். அந்த அம்மாவுடைய தொப்புள் கொடியிலிருந்து தான் நமக்கு எல்லா சக்திகளும் வரதுனால இங்க ஆச்சாரியர் அம்மா ஸ்தானத்துல இருக்கார். பித்ரு அப்படிங்கிறவர் ஸ்தபதியார். இந்த கோயிலை உருவாக்கி கொடுத்தவர் ஸ்தபதியார். அப்பா ஸ்தானம், அம்மா ஸ்தானம் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் அக்னியில சிவாக்னியை பூஜை பண்ணிட்டு அதுல அந்த சுவாமி ஆவாகனம் பண்ணி அந்த மூர்த்தீஸ்வரர்களை இப்ப பூஜை பண்ண போறா. அந்த பூஜை பண்ணி அந்த ஒவ்வொரு பாகமாக ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவமாக பூஜை பண்ணி அதுக்கு மூர்த்தீஸ்வரர்களையும் ஈசானம், தத்புருடம், அகோரம், ஆமதேவம், சத்யோஜாதம், ஹிருதயம், சிரசி, சிகா, கவச்சை, நேத்திரம், அஸ்திரம்னு சொல்லக்கூடிய பஞ்சபிரம்ம ஷடங்கங்களையும் ஹோமம் பண்ணி அதை 3 முறை அந்த ஆச்சாரியர்கள் அந்த ஆகுதி பண்ணி அந்த மிச்ச நெய்யை எடுத்துட்டு போய் அந்த சுவாமியோட நாபியில முதல்ல விடுவா. ஃபர்ஸ்ட் முறை போகும்போது நாபியில விடுவா. 2வது முறை போகும்போது கண்டத்துல விடுவா. 3வது முறை போகும்போது சிரசில் விடுவா. அப்பதான் அந்த தெய்வமானது பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாக மாறுகின்றது அந்த சிலா விக்கிரகம். அந்த கும்பாபிஷேகம்னா ஏதோ கும்பம் வச்சு அபிஷேகம் பண்றதுனால கும்பாபிஷேகம்னு சொல்லிட முடியாது. கும்பகம் அப்படின்னா உயிரை அந்த இடத்தில் நிலைப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கறத அர்த்தம். இந்த பிராணாயாமம் பண்றவாளுக்கெல்லாம் சொல்லுவா பூரக கும்பக ரேச்சக பிரகாரேன பிராணாயாமம் குறியாது. பூரகம்னா இழுக்கிறது, மூச்சு காத்தை இழுக்கணும்.
இந்த கொரோனா வந்த போதெல்லாம் அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தா யோகாவில் எல்லாரும். அப்படி மெதுவா மூச்சு காத்த இழுக்கணும், உள்ள கொண்டு போய் கொஞ்ச நேரம் நிறுத்தணும். அது நிறுத்த தான் பிராக்டிஸ் பண்ண முடியும். என்ன திடீர்னு 5 கிலோமீட்டர் நடந்தோன்னா என்னால நடக்க முடியாது. என்னால 1 கிலோமீட்டர் தான் நான் நடக்க முடியும். அதுக்கப்புறம் நடந்து 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 பிராக்டிஸ் பண்ணி தான் நான் 5 கிலோமீட்டர் வாக்கிங் போக முடியும். அந்த மாதிரி பயிற்சி அப்படிங்கிறது முக்கியம். நாதஸ்வர வித்வான் எடுத்த உடனே அம்சத்தினராக வாசிங்கன்னா அவர் வாத்தியார் சொல்லி கொடுத்தா வாசிக்க முடியாது. முதல்ல இந்த நாதத்தை எடுத்து அந்த ஓட்டையின் வாயிலாக தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த காற்றை அப்படியே தொண்டையிலிருந்து கொண்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓட்டையின் வாயிலாக வெளியிடும் பொழுதுதான் இந்த ஹம்சத்துனிங்கிற ராகம் வரும். நீங்களும் நானா ஊதினா அதுல இருந்து வெறும் காத்து தான் வரும், நாதம்லாம் வராது. தவில் வித்வான் வாசிக்கிறார் அப்படின்னா நேற்றுக்கு அருமையா இந்த தில்லானா மோகனாம்பளுடைய அந்த தில்லானா சரணத்தை வாசிச்சார்கள். அப்படியே நம்ம மனசுல அப்படியே அந்த பகுதி அப்படிங்கிறது மனசுல அப்படியே கண்ணால பாக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அது பயிற்சி செய்ய செய்யதான் அதனுடைய முறை நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த ஆச்சாரியரானவர் குருவாக இருந்து இந்த அனைத்து தத்துவங்களையும் ஹோமம் பண்ணி இந்த கர்ப்பகையரின் வாயிலாக அங்கே கொண்டு போய் சேர்க்க இருக்கின்றார்கள். அதை சேர்த்து முடிஞ்சவுடன் இங்க வழக்கம் போல திரவியாகுதி எடுக்கப்பட்டு மகா சங்கல்பம். இன்னைக்கு எல்லாரும் ஆரம்பத்தன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டோம், பூர்த்தி அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிக்க போறோம். ஏன்னா நடுப்புற உள்ள காலங்கள்லாம் உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால முதல் காலத்துல இந்த 4 கால பூஜைக்கு சேர்த்து சங்கல்பம் பண்ணிட்டோம். இன்னைக்கு மகா சங்கல்பம் பண்ணிட்டு யாத்திராதானம் பண்ணி இந்த நாள் பார்த்துட்டோம். நல்ல அற்புதமான வளர்பெரியில உள்ள நாள். தேவராஜ பாமா வளர்பெரியா இருக்கணும், நல்ல சுபிக்ஷமான நாளா இருக்கும், எந்த குறைபாடும் இல்லாம நேத்திரன் ஜீவன் எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த பூச நட்சத்திரம். சோமவாரம் சிவனுடைய வாரம், குரு பகவானுடைய நட்சத்திரம், அருமையான நல்ல வளர்பெறை தசமி. நேற்றுக்கு ராம நவமி, இன்னைக்கு தசமி கூடிய நல்ல நாள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த கிரக பிரீதி அப்படிங்கிறது இங்கிருந்து தெய்வங்கள்லாம் புறப்பட்டு விமானத்துக்கு போகணும், உள்ள சுவாமியெல்லாம் அழிச்சுன்னு போற நேரம் நமக்கு நல்ல நேரமா வரணும் இல்லையா? கோவிலும் அபிவிருத்தி அடையணும், கோவில்ல வர பக்தர்களுக்கெல்லாம் எல்லா சாநித்தியங்களும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிரக பிரீதி தானங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை பண்ணி இந்த பூசணிக்காய் எல்லாம் எடுத்து அந்த கலசங்கள் எல்லாருடைய கண்ணும் பட்டிருக்கும், அந்த திருஷ்டி எல்லாம் கழிச்சுண்டு சுவாமி அங்கிருந்து விமானத்துக்கு மேல எடுத்துன்னு போவார். 2 கலசங்கள் மட்டும் மேல போகும். லட்சுமி கணபதியும் குருவாயூரப்ப சுவாமி கலசங்களும் 2 விமான கலசங்கள் மட்டும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மேல எடுத்துன்னு போவா. பாக்கி கலசங்கள்லாம் அப்படியே உள்ள கொண்டு வந்து அந்தந்த சுவாமிகிட்ட வச்சிடுறா. மேல சரியாக ஒரு 10 மணி அளவில் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணணும். தொடர்ந்து மூலஸ்தானத்திலிருந்து எல்லா சுவாமிக்கும் வரிசையாக லட்சுமி கணபதி, முருகப்பெருமான், குருவாயூரப்ப சுவாமி, ஆஞ்சநேயர், நவகிரகங்களுக்கு வரிசையா பண்ணுவா. இடம் சின்ன இடம், அதனால எல்லாரும் இங்கிருந்தபடியே பார்த்துட்டு அந்த கும்பாபிஷேகம் ஆன உடனே அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு தீபாரணை பண்ணிடுவா. எல்லாரும் வரிசையில போய் உங்களுக்கு விபூதி, குங்குமம், தீர்த்தம், ஹோம ரட்சை எல்லாமே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிறப்பான இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு கும்பகம் அப்படின்னா சுவாமியை நிலைப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த சுவாமி இதுவரையில சாதாரணமா பாலாலயம் பண்ணி இளம் அந்த அத்தி பலகையில சுவாமிய நவகிரகங்கள் எல்லாம் வச்சு இவ்வளவு நாள் ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். அதுல இருந்து கும்பத்துல கலாகர்ஷணம் பண்ணி எடுத்துன்னு வந்து 4 காலங்கள் மிக சிறப்பான முறையில வேத மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், மூல மந்திரங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி மிக சிறப்பான அந்த சக்திகளை எல்லாம் உருவேற்றி இருக்கா. ஆச்சாரியர்கள் 5 யாக வேள்வியில உட்கார்ந்து குருவாயூரப்ப சுவாமிக்கு மட்டும் அவர் ஹோமம் பண்றார். அவர் தட்சிணாமூர்த்தி கோஷ்ட தேவதைகளுக்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு ஹோமம் பண்றார். பிரதானமா நடுப்புற இருக்கக்கூடியவர் லட்சுமி கணபதிக்கும், நம்ம கிருஷ்ணமாமா முருகப்பெருமானுக்கும், நவகிரக தெய்வங்களுக்கும் அந்தந்த ஆகுதிகளை அந்தந்த சிவாச்சாரியார்கள் சிறப்பான முறையிலே செய்வித்து மகா பூர்ணாகுதி நடந்து மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து அந்த ஹோமங்கள் எல்லாம் நிறைவு பெற்று இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இன்று மாலை
சிறப்பான சுவாமிநாதன் அவர்களுடைய சிறந்த சொற்பொழிவும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் இன்று மாலை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த தொடர்ந்து நாளையிலிருந்து மண்டலாபிஷேகம் சுவாமிநாதன் சொன்னவுடனே அவரே வந்துட்டார். அப்பேற்பட்ட சுவாமிநாதன் அவர்களுடைய நிறைய பரிச்சயமானவர் பரமாச்சாரியார் அவர்களுடைய ஒரு பிரபாவத்தை தொலைக்காட்சி மூலமாக நமக்கு எல்லாம் சிறந்த முறையில் எடுத்துரைத்த அற்புதமான சுவாமிநாதன் அவர்கள் அவர்களுடைய சிறந்த முன்னிலையில் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதனை நமஸ்காரம் அம்மா, நமஸ்காரம். தர்மாவில் பார்த்திருக்கோம் சதீஷ் அண்ணாவோட நமஸ்காரம். தொடர்ந்து அவர்களுடைய முன்னிலையில் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்று மாலை அவருடைய சிறந்த சொற்பொழிவு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. இப்போது யாகசாலையிலே ஆச்சாரியர்கள் அக்னிகாரியம் செய்வித்து ஸ்பரிசாகுதின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவார்ச்சனை ஸ்பரிசாகுதி என்ற நிகழ்வை நிகழ்த்த இருக்கின்றார்கள். சரியாக 9:45 மணிக்கு தான் பூர்ணாகுதி, 9:30 மணிக்கு உபச்சார பூஜைகள்லாம் நடந்து 9:45 தான் கலசங்கள் புறப்பட்டு மேலே மகா கும்பாபிஷேகம் செய்வித்த பின்பாகத்தான் கீழே கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட வேண்டும். அதனால் எல்லோரும் கும்பாபிஷேகத்தை பூர்ணமாக தரிசித்து இறைவர்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சுப்ரபூதாயமா சோத்ராயமா அமனாயமா சங்கபாலாயமா மோதிகாயமா சிறுகுண்டாயமா உக்ராயமா கும்பகண்டாயமா அர்ஜுன்பத்தா அத பிரியாயமேந்திராயமா அர்ணயமா யமாயமா ரகுயமா ருணாயமா வைரயமா குடேராயமா ஈசானாயமா பிரம்மணயமா வித்னவேர்மா சிம்பூத்தி அர்ஜுன்பத்தா அருஞ்சமாவரணே நாராஜாயமன்மா கிருஷீலாயமன்மா குந்தாலயமன்மா வேதாலயமன்மா பாஜாயமன்மா அம்பிகாயமன்மா தந்தாயமன்மா குடாராயமன்மா முசலாயமன்மா கத்யாயமன்மா ஏரீடாம் பஞ்சாசன மஞ்சமாவரண தேவதா சகிதாய லக்ஷ்மீ கணபதேவன்மா பீமருத்ர கணபதே சகிதாய ராம் ஓம் லக்ஷ்மீ கணபதேவன்மா கும்பே ஸ்திராவோ ஜன்னமாஹ தீப தீப நதீத்யாதனா ஆராத்ய ராஜ்யவாசினோத்யா चक्षुसत्वाय प्रकाशकाय नमः आजाय महावक्त्राय नाजाय विलंबकाय नमः तत्वाय बिंदुवे नमः पाणिदत्वाय सामदाय नमः आरोग्याय रमणाय वायुद्वाय पूर्णगते नमः सत्वाय गणानंदाय शब्दत्वाय सूक्ष्मनादाय नमः आरोग्याय बलवक्त्राय विभवत्वाय भानुमते नमः तत्वाय जलदाय नमः गंधतत्वाय गंधांगाय नमः आरोग्याय सूक्ष्माय वायुद्वाय मकरेश्वरे नमः भारतसारदये नमः अनुमूर्तये नमः प्रमोदाय नमः विशाखाय नमः अनंताय नमः ओम महतये नमः सुमुखाय नमः असुरांतकाय नमः रुद्राय नमः असुरांतकाय नमः कृष्णवे नमः वायुमूर्तये नमः विघ्नराजाय नमः ओम सेनान्ये नमः पुरुषोत्तमाय नमः वायुमूर्तये नमः विघ्नकर्त्रे नमः अन्मुखाय नमः लक्ष्मीपतये नमः हिन्दुमूर्तये नमः भक्तासिने नमः ओम श्री मयूरवाहनाय नमः ओम लक्ष्मीपतये नमः ओम आकाशमूर्तये नमः पंचहस्ताय नमः शक्तिपाणये नमः वासुदेवाय नमः संपूज्य आहुतिर्हुत्वा शिवदत्वाय स्वाहा शिवाय स्वाहा शक्तित्वाय स्वाहा शक्तिमते स्वाहा सदादित्वाय स्वाहा ईश्वराय स्वाहा सदादित्वाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ईश्वरत्वाय स्वाहा नंदाय स्वाहा विद्यादित्वाय स्वाहा सम्राय स्वाहा महाराजाय स्वाहा गणेशाय स्वाहा भागवताय स्वाहा नामने स्वाहा नैवेद्य स्वाहा विशाखाय स्वाहा अनंताय स्वाहा भगवानमूर्तये स्वाहा दुर्मुखाय स्वाहा विभाय स्वाहा नारायणाय स्वाहा अर्घमूर्तये स्वाहा सुमुखाय स्वाहा असुरांतकाय स्वाहा ओम महां नारायणाय स्वाहा महागणमूर्तये स्वाहा विघ्नराजाय स्वाहा ओम श्री गणसेनान्ये स्वाहा पुरुषोत्तमाय स्वाहा ओम महावायुमूर्तये स्वाहा विघ्नकर्त्रे स्वाहा महाविष्णवे स्वाहा महाआकाशमूर्तये स्वाहा पंचहस्ताय स्वाहा हरिबाणये स्वाहा वासुदेवाय स्वाहा
सप्तशतीश्वरमूलेन पूर्णामादाय पूर्णां भूत्वा सप्तशतीश्वराभ्यां भविष्यते सप्तशतीश्वराभ्यां स्वाहा भविष्यते संयोज्य अथ ब्रह्मभागपूजनं कुर्यात् महात्मोद्वान्मात्मोद्वाये ब्रह्मणे नमः पीडे महाक्रियाजी नमः चामूर्तये नमः अमोदाय नमः मूर्तये नमः ओदाय नमः स्वाहा पुरुषोत्तमाय स्वाहा विघ्नकर्त्रे स्वाहा शंभुकाय स्वाहा विष्णवे स्वाहा इंदुमूर्तये भक्षासने स्वाहा ओम श्री मयूरवाहनाय स्वाहा लक्ष्मीपतये स्वाहा आकाशमूर्तये स्वाहा पंचहस्ताय स्वाहा बाणये स्वाहा वासुदेवाय स्वाहा ब्रह्मभावसानत्वाधिपतये ब्रह्मणे स्वाहा क्रियाशक्ति स्वाहा इति अर्धपूर्णां दद्यात् लक्ष्मी गणपति மற்றும் குருவாயூரப்ப சுவாமி முருகப்பெருமான் மூன்று சுவாமிக்கு மட்டும் மூன்று பாகங்களாக அந்த தெய்வத்தினுடைய சக்திகளை பிரித்து அதற்குரிய பாகமாக ஆத்ம தத்துவத்திற்குரிய பிரம்மா கிரியாசக்தி போன்ற தெய்வங்களோடு அந்த தத்துவத்திற்கு உரிய ஆகுதிகளை சமர்ப்பித்து அங்கே கொண்டு போய் இந்த நாபி என்று சொல்லக்கூடிய துப்புள்ள அந்த ஆகுதிகளை சேர்க்கக்கூடிய பூஜைகள் செய்து வருகின்றார்கள். மங்கள இசை இசைக்கும் போது அந்த ஸ்பரிசாகுதி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மீண்டும் யாகசாலைக்கு வந்து வித்யா தத்துவத்திற்கு உரிய அந்த தத்துவங்களை எல்லாம் பூஜித்து அதற்குள்ள ஆகுதிகளை சமர்ப்பித்து அந்த வித்யா தத்துவத்திற்கான பூர்ணாகுதி செய்வித்து, அதாவது பூர்ணாகுதிங்கிறது இங்க ஸ்வா அப்படின்னு இங்க ஆகுதி பண்ணிட்டு அங்க போய் ஹா அப்படின்னு சொல்லி சேர்ப்பார்கள். இது இணைக்கக்கூடிய பாகமாக அதை சமர்ப்பித்தல். அதே மாதிரி கர்ப்ப நுனி, கர்ப்பை மத்தியம், கர்ப்பை அக்ரம், அக்ரம்னா ஆரம்பம்னு அர்த்தம், நுனி. அந்த அக்ரம் மத்தியம் மூலம் அப்படின்னு மூலம் அக்ரம் மத்தியம் மூணு இடத்துல அந்த தத்துவங்களை கொண்டு போய் சம்யோஜனம் பண்ணி அந்த தெய்வத்தை சக்தி வாய்ந்த தெய்வமாக, பேசக்கூடிய தெய்வமாக, அதாவது நம்ம வந்து பிரார்த்தனை பண்றோம் நம்ம குழந்தைக்கு வந்து இந்த வருஷம் ஸ்கூல்ல அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது கண்ணு தெரியாதவாளுக்கெல்லாம் அந்த சக்தி இல்லை, அதனாலதான் அவளுக்கு கண்ணு தெரியல. காது கேட்காதவாளுக்கெல்லாம் காது இருக்கும், ஆனா கேட்கக்கூடிய சக்தி இல்லை. ஸ்ரோத்ர தத்துவாதிபதியே வியோமச்சராதனமாக உலகத்தில் உள்ள சப்தம், உலக சப்தம் தான் வியோமச்சரம் அப்படின்னு. அப்படி அந்த வியோமச்சரம் அது மாதிரி ஒவ்வொரு அங்கங்களும் பிரகாசிக்கக்கூடிய இந்த தத்துவார்ச்சனை அந்த சுவாமிக்கு ரொம்ப முக்கியமானது. இதுதான் அந்த கும்பாபிஷேகத்தில் ரொம்ப அவசியமாக. அந்த சில கும்பாபிஷேகங்கள்ல மூன்றாவது காலத்திலேயே இதை செய்வார்கள். அஷ்டபந்தன மருந்தெல்லாம் சாத்தின அப்புறம் செய்யக்கூடிய வைபவம். நம்ம வந்து நைட்டு மருந்தெல்லாம் சாத்தி இப்ப காலம்புற நிறைய டைம் இருக்கு நமக்கு, 9:10 தான் கும்பாபிஷேகங்கிறதுனால நம்ம 4ஆம் காலத்துல பண்றோம். இப்ப இது 4வது காலத்துல ஆத்ம தத்துவத்திற்குரிய அர்ச்சனைகளை செய்வித்து ஆகுதிகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். கெட்டி மேலம் சொல்லும் போது லட்சுமி பதிபியாம் ஆகாசமூர்த்திபியாம் பஞ்சாஹத்தாபியாம் ஆகாசமூர்த்திபியாம் சக்திபாணிபியாம் வாசுதேவாபியாம் வித்யாபகாசானித்யார்த்தம் மூலமந்திரேனாகுதி
संहितां च हृद्या ईवानमृतादिभ्यः स्वाहा जगद्भुवे स्वाहा वक्षद्भुवे स्वाहा विश्वभुवे स्वाहा रुद्रभुवे स्वाहा ब्रह्मभुवे வந்து கொடுக்கிறார். தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது.
நம்மளுடைய மகா கும்பாபிஷேக வைபவத்தை ஏகே பக்தி சேனல் என்ற ஒரு கட்டவரல் மோதிர வரல் அப்படியே பிராணாயாமம் பண்ற மாதிரி மூக்கு கிட்ட வச்சுக்கோ, பிராணாயாமம் பண்ணுங்க. பூமியாதி ஊர்தரோகஸ்ய உபர்யஸ்யதி திவாகராஹ அங்குல்யக்ரே நாசிகாக்ரே சம்பேத்யம் இதம் புரோக்தம் புனப்புனஹ ரெடிதி பரிகல்பிதம் பூர்பவசுவரோ. கையை எடுத்துட்டு வலது காதை ரைட் சைடு காதை தொட்டுருங்க எல்லாரும். பூர்பவசுவரோம் இடது கையை ஓபன் பண்ணிங்க, வலது கையை மேல மூடிங்க. உட்கார்ந்து இருக்கிறவெல்லாம் வலது தொட மேல வச்சுங்க, ரைட் சைடு தொட மேல. மமோபாத்தே சமஸ்தே துரிதே க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வராஜ்ஞேய பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சொல்ற சுபாப்யான் நமஹ. शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणाः विधि अपरार्धे श्रीनवराः कल्पे नैवस्वत मन्वन्तरे अष्टाभिसंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्देऽस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवात् षष्ट्याः संवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकर कुरेति नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे दशम्यां शुभतिथौ वासरः वासरस्तु सोमवासर संयुक्तायामस्यां पुष्यनक्षत्र संयुक्तायामस्यां शुभनक्षत्र शुभकरणादि शुभलग्न एवं सकलविषयेण विट्टादाम् अस्यां वर्तमानायां मंगल दशम्यां शुभतिथौ कुटुंबाना सह बंधु मित्र वर्गानांच क्षेम धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्य अभिवृद्धि सिद्ध्यर्थम धर्म अर्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम मम उद्योग व्यापार अभिवृद्धि मूलेन कोटि धनवस्य निधिवस्य सिद्ध्यर्थम धर्म पत्न्याः दीर्घ सुमंगल्य सिद्ध्यर्थम कुटुंबे मानविकानां सरस्वती हयग्रीव प्रसादेन विद्या प्रकाश सिद्ध्यर्थम कन्यकानां वराणां उचित काले विवाह शुभ मुहूर्त जयत्र सिद्ध्यर्थम नूतन दंपतीनां गर्भरक्षांबिका अनुग्रहेण सीमंत कल्याण पूर्वक सत्पुत्री अभिवृद्धि सिद्ध्यर्थम लक्ष्मी गणपति प्रसादेन सकलविध संकट उपद्रव निवारण सिद्ध्यर्थम वल्ली देवसेना समेत कल्याण सुब्रह्मण्य स्वामी अनुभूति विभूति प्रसादेन कुटुंबे शुभ मंगल कल्याण वैभव जयत्र सिद्ध्यर्थम श्री गुरुवायूरप्प बाल विष्णु स्वामी अनुग्रहेण कुटुंबे अनिमा लघिमा महिमा गरिमा प्राप्ति प्रागाम्य वसित्व ईशित्व इत्यादि अष्टमा सिद्धि अनुग्रहेण अष्ट ऐश्वर्य अभिवृद्धि सिद्ध्यर्थम दक्षिणामूर्ति स्वामी अनुग्रहेण अज्ञान विनाश ज्ञान अभिवृद्धि सिद्ध्यर्थम महाविष्णु अनुग्रहेण लोक दुष्ट भीति महाभीति निवारण सिद्धि द्वारा सर्व नर मृग पशु पक्षी स्थावर जंगम सुभिक्ष अभिवृद्धि सिद्ध्यर्थम दुर्गा देवी अनुग्रहेण बुद्धि
பலம் பலம் யசஹ யசஹ தைரியம் தைரியம் நிர்பயத்வம் அரோகத அரோகத அஜாட்யம் வாக்படுத்துவம் இத்தியாதி அஷ்டபல சித்தர்த்தம் ஆதித்யாதி நவக்கிரக தேவதான சிம்மராசி அதிபதி சூரிய கிரக கடகராசி அதிபதி சந்திரகிரக மேஷராசி விருச்சிக ராசி அதிபதி அங்காரக கிரக மிதுன ராசி கன்யா ராசி அதிபதி புத கிரக தனுர் ராசி மீன ராசி அதிபதி குரு கிரக ரிஷப கிரக சர்வ ராசி அதிபதி ராகு கிரக சகல ராசி அதிபதி கேது கிரக இத்தியாதி நவக்கிரக அனுகூல சித்தர்த்தம் லக்ஷ்மி கணபதி குருவாயூரப்ப விமான தேவதா அனுகிரகேன லோக சுபீக்ஷ அபிவிருத்தி சித்தர்த்தம் அஸ்மின் மீன மாச சுக்லபக்ஷ தசமி புஷ்ய நட்சத்திர संयुक्त पुण्य दिने विशेष आलय पुनरावर्तन जीर्णोद्धारण अष्टबंधन महाकुंभाभिषेक वैभवे सकल देवताना यागालयात् मूलालय विमान आलय प्रवेश काल मुहूर्त तिथि वार नक्षत्र योग करणैः यो दोषः समजनि तद्दोष परिहारार्थं यथाशक्ति ग्रह प्रीति ग्रह आचार्य प्रीतिं मुखेन अद्य करिष्ये समस्त यात्रादानं ग्रह प्रीति दानं च अद्य करिष्ये எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. இதை விட்டுருங்க. அப்போ உபஸ்பிரஸ்ய மாமா வந்து அந்த लोकक्षेमार्थं करिष्यमाण लक्ष्मी गणपति गुरुवायूरप्पन स्वामी आलय महाकुंभाभिषेक समये यागशाला पूजा आराधना पूजान्ते विनायक श्रीर्मावे मर्कमूर्त्यधिपतये नमः ओम जलमूर्त्यधिपतये नमः ओम वायुमूर्त्यधिपतये नमः ओम सिन्धुमूर्त्यधिपतये नमः ओम आकाशमूर्त्यधिपतये नमः ओम अण्डकोटि ब्रह्माण्ड नायकाय नमः शरणागत रक्षणाय नमः ओम लक्ष्मी गणपतये नमः गुरुवायूरप्पन श्रीकृष्णाय नमो नमः वल्ली देवसेनाय सुब्रह्मण्येश्वर ரெண்டு நிமிஷம்
சுவாமியை வந்து லட்சுமி கணபதி மூலஸ்தான மூர்த்தி விமானம், குருவாயூரப்பர் மூலஸ்தான மூர்த்தி விமானம், முருகப்பெருமான 5 கலசங்கள் மட்டும் புறப்படுறது. அங்கிருந்த கலசங்கள் எல்லாம் விமானத்திற்கும் மூலஸ்தானத்திற்கும் சென்று பூஜைகள் செய்விக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும். எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த மாமாட்டியை வாட்டி இந்த நெல்பொரிகள் கொடுப்பா. நீங்க கலசத்தோட அந்த நெல்பொரிய சுவாமி மேல போட்டு அப்படியே அழிச்சுன்னு போனோம். ஓம் கெட்டு வேலைண்ணா. ஓம் லட்சுமி மேலே எடுத்து சிவாச்சாரியார்கள் அந்த தெய்வங்களை மேலே அழுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலே சென்று வீதிகளை தெரிவித்தவர் கலசத்திற்கு வீதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். लक्ष्मी गणपति भीमुद्राजमा सर्वांगेषु पुष्पैनंजनमाधुर्या ज्ञानं कुर्यात् विवादं चक्रनयनं पुष्पकुण्डेन विग्रहं शक्तिधनुर्गण्डा पादचक्रकटात्मकम् अट्टहस्तसमोदेतं सुपद्ममुकुरं तदा रक्तवर्णं विशालाक्षम् उपारम् अङ्गिरुच्यते कुवदं जङ्गते सत्य व्यालान्तं कटिदेशकम् उक्षुमैरुक्तिदेशं स्यात् मूर्धिरुच्यते मधुरं मधुरोदेनं
श्री लक्ष्मी गणपति भीमरुद्राय नमः मूलमंत्रेण वाक्य आवाहन स्थापन सन्निधान निरोधन दिग्बंधन अपकुंडन तालत्रय धेनुमुद्राः पाशाङ्कुशमुद्रान्तं प्रदर्शय अर्घ्यं दत्त्वा पीठभागे पीठसिद्धे महाप्रथमावरणे ईशानमूर्धादिभ्यो नमः द्वितीयावरणे अनन्तवरदादिभ्यो नमः तृतीयावरणे शुक्रभूतादिभ्यो नमः चतुर्थावरणे इन्द्रादिभ्यो नमः पञ्चमावरणे नाराजादिभ्यो नमः भीमरुद्रदेवताभ्यो नमः எல்லாரும் கையை கும்பிடுங்க. அப்படியே விநாயகரை மனசுல தியானம் பண்ணீங்க எல்லாரும். குருவாயூரப்ப சுவாமியும் விநாயகரையும் அப்படியே இந்த தேவாரமும் ஒரு பாசனமும் சொல்லி அப்படியே கும்பாவளிக்கு மனசனம் பண்ண போறோம். எல்லாரும் சொல்லுங்க அப்படியே ஓம் ஓம் ஆதி ஆதி பூஜ்யாய பூஜ்யாய தேவாய தேவாய தந்த தந்த மோதக மோதக தாரிணே தாரிணே வல்லபா வல்லபா பிராண பிராண காந்தாய காந்தாய லட்சுமி லட்சுமி கணேசாய கணேசாய மங்களம் மங்களம் திருவாக்கும் திருவாக்கும் செய்கர்மம் செய்கர்மம் கைகூட்டும் கைகூட்டும் செஞ்சொல் செஞ்சொல் பெருவாக்கும் பெருவாக்கும் வீடும் வீடும் பெருக்கும் பெருக்கும் உருவாக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆதலால் வானோரும் வானோரும் யானை யானை முகத்தானே முகத்தானே சுவாமியே சுவாமியே நமோ நமஹ நமோ நமஹ. இப்பொழுது நம்முடைய சுவாமிநாதன் அண்ணா அவர்களுடைய முன்னிலையில் இப்பொழுது மகா கும்பாபிஷேகம் சகல வாத்தியங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. எல்லோரும் தரிசித்து அருள் பெறுமாறு கேட்கிறோம்.
தேங்காய் எல்லாம் நம்ம தான். அவருக்கு சொந்தம்னா மட்டும்தான் அவருக்கு பிரீத்தி இருக்கு. அது காட்சியிலே போகும். அந்த பூசலார் நாயனார் அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். ஊர்ல எல்லாத்தையும் போய் திரவியம் கேட்கிறார். இந்த காலத்துல இருந்து திரவியம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கைங்கரியம் அப்படின்னா ஒரு 4 பேர் கையில ஒரு நோக்கம் எடுத்துட்டு ஒரு மஞ்சள் எடுத்துட்டு வீடு வீடா போய் ஒரு கல்யாணத்துக்கு சொல்றது போல பணம் கலெக்ட் பண்ணுவான். அப்பெல்லாம் அவ்வளவு ஆசையா கொடுப்பா. இப்பெல்லாம் திரவியங்கள் இருந்தும் பல மனுஷங்களுக்கு மனசு கிடையாது. ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல திரவியம் சேகரிச்சு ஒரு நல்ல காரியத்தை பண்றதுங்கிறது. இந்த பேசுவார் அப்படிதான் போறார். ஆனா அவருக்கு எதுவுமே கிடைக்கல, திரவியம் கிடைக்கல. ஆனா பகவானுக்கு கும்பாபிஷேகம் மனசுல நினைச்சிட்டார். சரி, பணம் கிடைக்கலன்னா என்ன, இவருக்கு என்ன செங்கல் வச்சு கோவில் கட்டினா தான் உண்டா, மரம் வச்சு கட்டினா தான் உண்டா, நம்ம மனசுல கோவில் கட்டுவோம் அப்படின்னு மனசுல கோவில் கட்டி அந்த மனசுல கட்டின கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணி வச்ச பகவான் அவருடைய மனசுல எழுந்திருந்தார். அதான் முக்கியம். அது நம்மளாம் என்ன பண்ணணும், நம்மளோட மனசு சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருந்தாலே நமக்கு எல்லா விதமான அருளும் நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வெளியில பார்த்தோம் அப்படின்னா புறம்னு சொல்றோம், முகம் இதெல்லாம் புறம். நம்ம இதுக்குதான் கவனம் செலுத்துறோம். கொஞ்சம் நல்லா இருக்கணும், முகம் போட்டுருக்கணும், செட்டு போட்டுருக்கணும். இந்த முகத்துக்கு கவனம் செலுத்துறது தவிர உள்ள அகம்னு உங்களுக்கு மனசு, அந்த மனசுக்கு தான் கவனம் செலுத்தணும். அந்த மனசு சுத்தமானதுனால அவர் பின்ன கும்பாபிஷேகத்தை பகவானே எழுதியுள்ளனர். உங்களுக்கு அந்த மனசு எல்லாருக்கும் இருக்கணும். ஆச்சரியர் சொன்னார், மந்திரங்கள் சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லாரும் வேதனை சொல்லுவோம், எல்லாரும் அவங்க பேர் சொல்லுவோம். அந்த சுமத்தில் ஒரு நிமிஷம் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது பகவானுடைய அருள் உங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இன்னும் மேலும் மேலும் சேவிசா ரொம்ப நன்னா இருக்கணும். நிறைய பூஜைகள் எல்லாமே நன்னா நடத்தணும். இந்த கமிட்டி அன்பர்கள்லாம் பார்த்தா அத்தனை பேருடைய பதிவு யாருக்குமே நான் தான் ரெடி, நான் தான் ரெடி இல்லை. எல்லாரும் பகவான் கல்வின்னா வீடு வீடு தேர்வு இருக்கிறது மாதிரி. இன்னைக்கு வந்து திருவாரூர்ல தேர் இன்னைக்கு நடக்கிறது இருக்கு. இந்த டயத்துல தேவராஜ பெருமாள் தேர் நடந்துருக்கு. தேர் வந்து விழா நடந்துருக்கு. எவ்வளவு பெரிய காரியம் இன்னைக்கு ஒரு தேர் இடத்தோட இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கிறது. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஒரு சொற்பொழிவு இருக்கு. மீண்டும் சாயங்காலம் 6 மணிக்கு உங்க எல்லாரையும் பார்க்கிறேன். நன்றி. நாராயணாய வாசுதேவாய கண்ணாவிஷ்ணு பிரச்சோதயாத். ஏகாந்தாய கல்யாணினி கவே தட்சிணாமூர்த்தயே ஜாதவே